அருள் தரும் ஆலயத்துல எந்த கோயிலை பத்தி பார்க்க போறோம்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு கோயில் அப்படின்னு சொல்லலாம். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும். பொய்மையே பேசாதிருத்தல் வேண்டும். பெருநெறி பிடித்தொழுதல் வேண்டும். மதவான பேய் பிடியாதிருத்தல் வேண்டும். மறுவு பெண்ணாசை மறத்தல் வேண்டும். உமை மறவாதிருத்தல் வேண்டும். மதி வேண்டும். நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வை நாம் வாழ வேண்டும். தர்மமிகு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலம் ஓங்குக கந்தவேலே. சண்முகத் துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே என்ற நாமங்கள் வள்ளலார் பிரானுடைய பாடல் பெற்ற தரிசனத்தை கொண்ட அற்புதமான ஸ்தலம் நம்மளுடைய பாரிஸ் கார்னர்ல இருக்கக்கூடிய கந்தகோட்டம் கந்தசுவாமி திருக்கோயில். ஆஹா, கந்தசுவாமி திருக்கோயில்னு சொன்ன உடனே நம்ம மனசுக்கு வர்றது அந்த கோபுரம் தான். வேல் பொறிந்தன அந்த ராஜ கம்பீரமான கோபுரத்தை தரிசனம் பண்ணி உள்ள போகும் பொழுதே பார்த்துட்டோம்னா குருவுடைய தரிசனத்தை நம்ம பார்க்க முடியும். குமரகுருபர சுவாமியினுடைய விக்கிரக தரிசனத்தை நம்ம பார்த்து கோயிலை ரொம்ப அற்புதமா சுத்தி வரும்பொழுது விநாயக பெருமானுடைய தரிசனம். விநாயக பெருமான் அதி அற்புதமா ரொம்ப அழகா காட்சி கொடுக்கக்கூடியவர். யாரெல்லாம் கடை திறக்கிறாளோ அந்த கோயில்ல பார்த்துட்டோம்னா சாவியை வச்சுண்டு சுவாமிகிட்ட இருந்து எடுத்துட்டு போறக்கூடிய அற்புதமான ஆலயம் இந்த ஆலயம் தான். அந்த விநாயக பெருமான் மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசா இருக்கக்கூடிய அற்புத தரிசனம். இங்க சுக்ல சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தி விசேஷம் வாய்ந்ததாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாத அர்ச்சனை குகந்த விசேஷதரமான கோயில் இந்த ஆலயம்னு சொல்லலாம். இந்த கோயில்ல பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா வள்ளலார் பெருமான் பாடல் கொடுத்த ஸ்தலம் இந்த ஸ்தலம். அது மட்டும் இல்லாத பெரிய பெரிய சித்தர்கள் பெரிய பெரிய ரிஷிகள் வந்தக்கூடிய அற்புதமான ஆலயங்கள்ல இந்த ஆலயமும் ஒன்று. இந்த ஆலயம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா வள்ளலார் பெருமானுடைய பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய சித்தர்கள்லாம் தினம் தரிசனம் பண்ணக்கூடிய அற்புதமான ஆலயங்கள்ல இந்த ஆலயமும் ஒன்று. இந்த ஆலயத்துல பார்த்துட்டோம்னா வள்ளி தெய்வான பராசக்தியுடைய ரூபங்களாக அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல முருகப்பெருமான் அற்புதமான காட்சி அளிக்கக்கூடியவர். அழகா வேல் ஏந்தி ரொம்ப சிறிய மூர்த்தியாக இங்க காட்சி அளிக்கக்கூடிய தரிசனத்தை நம்ம பார்க்க முடியும். இந்த சுவாமியை பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா குமிஞ்சு கீழ் நோக்கி தான் எல்லாரும் அர்ச்சனை பண்றதை நம்ம பார்க்க முடியும். நம்ம எந்த அளவுக்கு சுவாமியை நோக்கி குனிந்து தரிசனம் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் நம்ம வாழ்க்கையில ஏற்றத்தை உருவாக்கி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு விசேஷம் வாய்ந்த இந்த கந்த கோட்டத்துல சுவாமியை சுத்தி பார்க்கும்பொழுது அந்த இடத்துல உற்சவ மூர்த்தியை நம்ம தரிசனம் பண்ண முடியுது. அதே போன்று பார்த்துட்டோம்னா அந்த இடத்துல தெப்பக்குளம் கோயிலுக்குள்ளேயே ஒரு அற்புதமான குளத்தை நம்ம தரிசனம் பண்ண முடியறது. இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் கொண்ட இந்த ஆலயத்துல தரிசனம் பண்றது அதி அற்புதம் அப்படின்னு சொல்லலாம். கிருத்திகை இங்க ரொம்ப விசேஷகரமா நடக்கும். ஆடி கிருத்திகை இங்க ரொம்ப நன்னா நடக்கும். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா முருகப்பெருமானுடைய வைகாசி விசாகம் ரொம்ப அற்புதமா நடக்கக்கூடியது. தேர் உற்சவங்கள்லாம் இந்த இடத்துல இருக்கிறது. கந்த சஷ்டி திருவிழா ரொம்ப அற்புதமா நடக்கக்கூடிய இந்த ஆலயத்துல போய் தரிசனம் பண்றவா நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ஆலயத்துல போய் நான் தரிசனம் பண்ணேன் சார், எனக்கு கல்யாணம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், கல்யாணம் கூடி வந்துடுத்து. இந்த இடம் ஃபுல்லா வணிகம் சார்ந்த இடம். நிறைய பிஸ்னஸ் இந்த பாரிஸ் கார்னர்ல பார்த்தா எக்கச்சக்கமான பிஸ்னஸ் கொண்டதா இருந்துட்டு இருக்கு. நாங்க இந்த ஆலயத்துல சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்தாலே இன்னைக்கு எங்க வியாபாரம் அமோகமா நடந்துட்டு இருக்கு. நல்ல முன்னேற்றம் கொடுக்கறது. யார் யாருக்கு நாங்க என்னென்ன டெலிவரி பண்ணணுமோ எங்களுடைய வியாபாரத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்த்து கொடுக்கக்கூடியவர் தான் இந்த கந்தசுவாமி சுவாமி. எத்தனையோ இடத்துல இருந்து இந்த சுவாமியை தரிசனம் பண்றா. எத்தனையோ ஊர்கள்ல இருந்து இந்த சுவாமியை தரிசனம் பண்றா. வியாபாரங்களும் கூடுறது, நினைச்ச காரியங்களும் நடக்கிறது. குறிப்பா கல்யாண காரியங்கள் வெற்றி தரக்கூடிய இந்த ஆலய முருகப்பெருமானை தரிசனம் பண்ணினா எல்லா விதமான நன்மைகளும் வெற்றிகளும் கூடும்.